கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். காட்சிகளின் கோர்வையான சினிமால நடிகர்கள், குறிப்பா ஹீரோக்கள் ஒவ்வொரு படத்திலையும் எல்லா விதத்திலையும் தங்களை மாத்திக்கிட்டு நடிச்சாதான் ரசிகர்கள் கிட்ட வரவேற்பு அடைய முடியும். இயக்குனர் விக்னேஷ் சிவன் இப்போ இயக்கி கொண்டிருக்கும் தானா சேர்ந்த கூட்டம் படத்துல ஹீரோ சூர்யாவை இளமையாவும் அதிக மாற்றம் இல்லாத கெட்டப்லயும் நடிக்க வச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் டிசைன் அதிக வரவேற்பு அடைஞ்சிருக்கு. அதை தொடர்ந்து நயன்தாராவை முதன்மையான கதாபாத்திரத்தில் வைத்து இமைக்கா நொடிகள், கொலையுதிர் காலம் படங்களை உருவாக்குனாங்க. இந்த படங்கள் இன்னும் வெளிவராம இருக்கு. இந்த நிலையில நயன்தாராவை முதன்மையான கதாபாத்திரத்தில் வைத்து கோன்ற படத்தை இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துல இயக்குனரா அறிமுகமாகிறாரு நெல்சன். இந்த திரைப்படம் பிளாக் காமெடி, ஹிப்ஹாப் ஆதி சிந்தனையில் உருவாயிருக்கும் திரைப்படம் மீசைய முறுக்கு. இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு இயக்குனர் சுந்தர்சி. கடந்த வெள்ளிக்கிழமை வெளிவந்த இந்த திரைப்படம் முயற்சியாலும் உழைப்பாலும் நல்ல வரவேற்பு அடைஞ்சிருக்கு. இந்த படத்தின் வரவேற்புக்கான காரணம் என்னன்றத பார்க்கலாம். இந்த படம் வந்து ஏபிசி சென்டர்ல XYZ சென்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் சக்கப்படம் போட்டுட்டு இருக்கு. பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு இருக்கு. படத்தை வாங்குற டிஸ்ட்ரிபியூட் என்னோட இத்தனை வருஷம் கேரியர்ல நான் வந்து 20 வருஷம் வந்து 22 வருஷம் ஆச்சு டைரக்டரா இருக்கேன், ப்ரொடியூசரா இருக்கேன், டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கேன். படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து மாலை போட்டு பொக்கே கொடுத்து ஸ்வீட் கொடுத்த முதல் படம் இதுதான். இந்த படத்தில் நல்லா படிங்க, படிப்பு தான் முக்கியம். 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தண்ணி சிகரெட்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி யூத்துக்கு பாசிட்டிவான விஷயங்கள் வைக்கணுங்கிறது தான் எங்களோட குறிக்கோளும் எங்களோட ஐடியாலஜியும் அதுதான். ஸோ அதை வச்சுருந்தோம், அதை நல்லா ரிசீவ் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு இதுக்கு கைமாற வந்து தொடர்ந்து நான் படங்கள் பண்ணுற வரைக்கும் நல்ல படங்கள் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி எல்லாருக்கும் பாசிட்டிவிட்டி கொடுக்குற மாதிரி படங்கள் மட்டுமே பண்ணுவேன் அப்படின்னு இங்கேயே நான் வந்து உறுதி அளிக்கிறேன். ஆதி, உங்களுக்கு எவ்வளோ வாட்டி நன்றி சொன்னாலும் பத்தாது, நிறைய இடத்துல சொல்லிட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நிறைய பேருக்கு, ஹோல் காஸ்ட் க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வந்து எனக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு இருக்குன்னு தோணுது. மக்கள் நம்மளை ஏற்றுக்கிட்டாங்க, ஸோ நல்ல படங்கள் கொடுக்கணும்னு. இந்த மாதிரி இன்றைக்குமே அவங்களுடைய அன்பு ஆதரவு தேவை அப்படின்னு சொல்லிக்கிறேன். நன்றி. வாய்ப்பு கொடுத்த சுந்தரனாக்கு பெரிய நன்றி, ஆதினாக்கு நன்றி, யூகேனா மற்றும் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் பெரிய நன்றி. எங்கள் செகண்ட் ஹீரோ விக்னேஷ் சந்தனா இதை சொல்லணும் வாய்ப்பு. ஸோ அதான் நன்றி, ரெஸ்பான்ஸுக்கு மிக நன்றி. இங்கே வரைக்கும் இப்போ வந்து நாங்கள் வந்து சும்மா இன்டர்நெட்டில் சும்மா சின்ன பசங்க ஏதோ வீடியோ மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இங்கே வந்து ஒரு படத்தோட ஒரு சக்ஸஸ் மீட்டில் வந்து நின்று பேசுகிற அளவுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆதி அண்ணனுக்கு தான் ஃபர்ஸ்ட் நன்றி. பெரிய படங்களை பண்ணி அதில் வெற்றி எடுக்கிறது இல்லை, இந்த படத்தை பண்ணி நான் ஜெயிக்கிறதுல அதில் ஒரு எனக்கு பெருமை தேடி தந்த சுந்தர் சாருக்கும் ஹிப்ஹாப் தமிழ் அவர்களுக்கும் என்றென்றும் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். நடிகர் மாதவன் தான் நடிக்கும் காட்சிகள்ல சிலிர்க்க வைப்பாரு. இயக்குனர் சர்க்குணம் காமெடி காட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உருவாக்குபவர். சர்க்குணம் இயக்கத்தில் மாதவன் ஹீரோவா அடுத்த படத்துல நடிக்க இருக்காரு. இந்த திரைப்படம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் கலந்த கதையா. மாஸ்க் படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்க்கலாம். நடிகர் மனோபாலா, பிளாக் பாண்டி, விஜிலா, சென்ட்ராயன் மற்றும் சில கேரக்டர் ஆர்டிஸ்டுகள் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மாஸ்க் பட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கோம். ஒரு அழகான ஒரு RR அண்டு காமெடி மிக்ஸ் பண்ண இந்த கதை. 4 பசங்க உழைக்காமல் வேலை செய்யாமல் பணக்காரன் ஆகணும் ஆசைப்பட்றாங்க. அவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒரு திருப்பு முனை தான் மாஸ்க். என்னோட பேர் பகவதி பாலா, மாஸ்க் படத்தோட ஒளிப்பதிவாளர். படம் முழுக்க ஃபுல்லாகவே இரவிலே சென்னையில் எடுக்கிறோம். ஃபுல்லாக நைட் எஃபெக்டில் தான். படம் திகில் படம், ஒவ்வொரு சீன் என்ன நடக்கணும் திகிலாகவே இருக்கும். இந்த படத்தில் வந்து சுப்ராஜ், யோகிங்கிற புதுமுகமாக கதாநாயகன் நடிக்கிறாங்க. நான் உங்கள் ரிஷிதரன், மாஸ்க் படத்தோட கதாநாயகன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா 4 பசங்க திடீர்னு பணக்காரருக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு பேயை போய் பார்த்து அந்த பேய் மூலியமாக எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற பற்றி படம். இந்த கதையில் எங்களோட கேரக்டர் என்னென்னா, ஒரு 4 பசங்க படிச்சுட்டு வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிற பசங்க கூட்டாம்போக்கில் ஏதாவது ஒன்று யோசித்து வாழ்க்கையில் எப்படியா முன்னேறணும்னு நினைக்கக்கூடியப்போ ஒரு பேயை தனக்கு ஃப்ரெண்டாக்கிட்டு அந்த பேய் மூலிமா அங்கே மாட்டிக்கிட்டு அங்கேருந்து எப்படி வெளியே வராங்க அப்படின்றது ஒரு பேசிக் லைனாக இருக்குது. இந்த படத்தோட டைரக்டர் வந்து புதிகை மாரிஷா.
அந்த டைரக்டர் வந்து என்கிட்ட கதையை சொல்லும்போது உண்மையிலே மிரண்டேன். அப்படி ஒரு வித்தியாசமான கதை. என்னுடைய கேரக்டர் பேர் வந்து நாகேஷ் சார்னு பேர். அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்ட்டு, அவருடைய பேர் எனக்கு வச்சுருக்காங்க. அந்த பேர் வச்சதுக்கப்புறம் படப்படப்படப்படனா அது அந்த பேர் வச்சதுக்கப்புறம் ஒரு பவர் வருது. ஏதோ ஒன்று பண்ணணும், ஒரு புதுசாக பண்ணணும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு பண்ணிகிட்டு இருக்கோம். ஜனகராஜனின் மகன் நவீன் ஜனகராஜ் தாதா 77 படத்தில் அறிமுகமாகி ஜனகராஜுடன் இணைந்து நடிச்சிட்டு இருக்காரு. ஜனகராஜ் போல நவீன் ஜனகராஜும் வரவேற்படைய வாழ்த்துவோம். கலாம் சலாம். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் வரிகளில் ஜிப்ரான் அவர்களுடைய இசையில் வசந்த் இயக்கத்தில் உருவாயிருக்கும் வீடியோ ஆல்பம். கலாம் அவர்களின் நினைவை போற்றும் வகையில் இந்த ஆல்பத்தை உருவாக்கியிருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியா, அதோட பின்பக்கம் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அப்துல் கலாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து இன்னும் அவர் வந்து ஒரு 40-50 இயர்ஸில் இந்த அப்துல் கலாமாக இருந்திருந்தாருன்னா, அனதர் ஒரு 40-50 இயர்ஸ் காந்தி மாதிரி நம்மளோட அவர் இருந்திருக்க முடிஞ்சிருந்ததுன்னா இந்தியா வந்து என்னவோ நடந்திருக்கும். நம்ம எல்லாருமே எப்போ பார்த்தாலும் கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டால் எல்லோரும் உடனே பக்கத்தில் இருக்க பையனை பார்ப்போம். ஏன்னா பதில் அவன் சொல்லுவான். நம்ம அந்த மாதிரியே தான் நம்ம வளர்ந்துருக்கோம். ஸோ இந்த கண்ட்ரி வளரணும்னா வேறு யாரோ அதுக்கு எதுவும் செய்ய முடியாது, நம்ம எல்லாரும் தான் ஏதாவது ஒன்று செய்யணும். இந்த தாட்டை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக மனசில் அழுத்தி நான் அந்த பாட்டில் அந்த விஷயம் வரணும்னு வைரமுத்து சார்ட்ட கேட்டுக்கிட்டேன். இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு நினைக்கப்பட வேண்டிய ஒரு மனிதர், அவரது நினைவுக்காகவும் அவரது புகழுக்காகவும் இந்த ஒலிப்பேழை தயாரிக்கப்படவில்லை. இந்த ஒலிப்பேழை இல்லாமலே அவர்தான், அவர் புகழ்தான், அவரது பெருமைதான். இந்த இசைத்தட்டில் அவரது பெருமையை நாங்கள் பதிவு செய்ததன் நோக்கம் என்னவெனில், நம்மை நாமே பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக, நம்மையே நாம் நினைவு கூறுவதற்காக. வசந்த் சார் வந்து வைரமுத்து சார் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போகும்போது வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் நோட்டீஸ். அவரை இன்னைக்கு பார்த்து ஒரு 3 நாளில் வந்து கேட்கணும் அப்படின்ட்டு எனக்கும் வசந்த் சாருக்கும் ஒரு ஸ்ட்ராங் டிஸ்கஷன். நான் அந்த டைம்லைன் சொல்லணுமா இல்லை அவர் சொல்வாரா அப்படின்ட்டு. பட் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வந்து இம்மீடியட்டாக அவர் அக்செப்ட் பண்ணி எங்களுக்கு 3 டேஸில் ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து சார் கொடுத்தாங்க. ஏன்னா அதே கண்டென்ட் தான் வந்து தெலுங்கு ஹிந்தியில் வந்து டிரான்ஸ்லேட்டாக போகுது. அதனால் வைரமுத்து சாருக்கு ரொம்ப நன்றி. தனக்கான ஒரு 20 வருஷம் 30 வருஷம் நோக்கிய ஒரு விஷன் வச்சுருக்காங்க, அதை நோக்கி ஒர்க் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு பெருளவில் உதவி செய்யுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எப்படி செய்ய முடியுது? அவங்க எல்லாருமே நம்மள மாதிரி மனுஷங்கள் தானே. அவங்க எதை நோக்கி ஒர்க் பண்ணுறாங்க? தன்னுடைய தகுதியை மட்டும் வளர்த்துக்கிறது இல்லாமல் அந்த தகுதியை அந்த அறிவை ஒரு தேசத்திற்கு ஒரு துறைக்கு கொடுக்குறாங்க. அவங்க இந்த ட்ரிபியூட்லேருந்து என்ன கற்றுக்கிற முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா எந்த மொழியாக இருந்தாலும் மிகப்பெரிய கடின உழைப்பும் ஒரு நாலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு ஒரு தேசத்துடைய வளர்ச்சிக்கு உதவ முடியும் அப்படின்னு நம்புகிறேன். He was all the time concerned with our natural resources, of them human beings, particularly young boys and girls, students, and that is why he gave his time. I recall whenever we go to invite him for any function, I hope some of his staff is not there. They will agree with you, you will accept the invitation, and they will tell you, the staff will tell you 50 minutes. So I used to tell the president, you have got only 50 minutes. He said, Swaminathan, just listen to whatever they say. I am the boss. I will take 2 hours. How can they stop me? Completely without a man, without any ego at all. No ego, just a human being. That is why they call him people's president. சஞ்சிதா ஷெட்டி பிரசாந்துக்கு ஜோடியா ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. ஹிந்தி படமான ஜானி காதரின் தமிழ் ரீமேக் தான் இந்த படம். இந்த படத்தை தயாரிக்கிறாரு தியாகராஜன் அவர்கள். தமன்குமார் ஆக்ஷன் ஹீரோவா களமிறங்கி இருக்கும் திரைப்படம் புயலா கிளம்பி வரும். இந்த படத்துல மதுஸ்ரீ, RNR மனோகர், சிங்கம்புலி, G ஆறுமுகம் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. என் பேர் ஹரிகரன். இந்த புயலாய் கிளம்பி வரும் படத்தோட ப்ரொடியூசர். சென்னையை நோக்கி வந்ததே ஒரு படம் எடுக்கணும், படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு தான் வந்தேன். என் நண்பர் வந்து 20 வருஷத்து ஃப்ரெண்டு ஆறுமுகம். அவர் சார் எனக்கு ஒரு கதையை சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வாங்கினா புயலாய் கிளம்பி இந்த படத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புயலாய் கிளம்பணும். புயலாய் கிளம்பி வர படத்தோட டைரக்டர். டைட்டில் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே மாதிரி படமும் நல்லா பரபரப்பாக இருக்கும். இது கதை மதுரை தாங்க என்னுடைய கதைக்களம்.
ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு சாதாரண ஒரு பையனுக்கும் நடக்கிற ஒரு போராட்டம் தான் படத்தோட கதைக்களம். சேதுபூமிக்கு அப்புறம் நான் பண்ணுற படம் ஒரு நல்ல கமர்ஷியல் ஆக்ஷன் ஃபிலிம். அது கம்ப்ளீட் கமர்ஷியல் மசாலா ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் ட்ரை பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அதுக்கு வந்து எல்லா கிராஃப்ட் நாலேஜ் வேணும். இன்னொன்று வந்து கமர்ஷியல் படம்னா நிறைய 5 சாங் இருக்கும், ஃபைட்ஸ் நிறைய நாள் இருக்கும். அதை மீறி வந்து இவர் வச்சிருக்க அந்த ஸ்க்ரீன் பிளே நம்பிக்கையில் பண்ணியிருக்காரு. நான் உங்கள் மதுஸ்ரீ. இதோட ஃபர்ஸ்ட் மூவி புயலா கிளம்பி வரும். இதில் என்னோடய கேரக்டர் வந்து ரொம்ப ஹோம்லியான கேரக்டர். நான் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் இந்த மூவியை. படத்தில் வந்து மொத்தம் 5 பாட்டு, 5 பாட்டுமே வந்து ஒவ்வொரு வெரைட்டிஸாக இருக்கும். சார்லஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இயக்குனர் கௌதம் மேனன் தயாரிப்பில் பொன் ஒன்று கண்டேன் திரைப்படத்தில் ஹீரோ விஷ்ணுக்கு ஜோடியா நடிக்கிறாங்க காயத்ரி. இந்த படத்தில் இன்னொரு கதாநாயகியாக நடிக்கிறாங்க தமன்னா. இயக்குனர் மிஷ்கின் வித்தியாசமான காட்சி அமைப்பில் விஷால ஹீரோவாக வைத்து உருவாக்கி இருக்கும் திரைப்படம் துப்பறிவாளன். பல சிறப்புகளை கொண்ட இந்த படத்தின் விழாவில் சினிமா பிரபலங்கள் பல பேர் கலந்துக்கிட்டாங்க. நானும் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது எனக்கு மிகவும் நெகிழ்ச்சியாக இருக்குது. நான் என்ன பேசுறது அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ரொம்ப ஏன்னா மிஸ்கின் சார் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவும் காட்ட மாட்டார். கொஞ்சம் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு பர்ஃபெக்ட் பண்ணிட்டு தான் காட்டுவார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கணும். எப்பயுமே ஒரு தயாரிப்பாளருக்கு அந்த பயம் இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், அந்த பயம்லாம் இந்த நிமிஷத்தில் போயிடுச்சு. நம்ம யோசிக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம பேனர் நிற்கிற மாதிரி ஒரு படங்கள் பண்ணணும், தரமான படங்கள் பண்ணணும். ஸோ அந்த வகையில் ஐ திங்க் துப்பறிவாளன் வில் அவுட் பீட் பாண்டியநாடு ஆல்சோ. எனக்கு ஒரு நடிகனா, எனக்கு ஒரு தயாரிப்பாளராக கண்டிப்பாக வந்து இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஊக்கம் கொடுக்கும்னு நம்புகிறேன். என்னுடைய தம்பி, என் அம்மாவின் வயிற்றில் பிறந்த என்னுடைய தம்பி தான் ஆக்சுவலாக. இஸ் பீன் ஸோ சின்சியர். எனக்கு தெரிஞ்சு இந்த அளவு மெட்டிகுலஸாக ஒரு ஃபைட்டு நான் வேணும்னே போட்டிருந்தேன். மேக்கிங்கில் தலைவெல்லாம் வெட்டிடுச்சு. ஆக்சுவலாக ரொம்ப சின்சியராக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான். எனக்காக இந்த படம் ஓடணும் இல்லை, என்னுடைய தம்பிக்காக இந்த படம் ஓடணும். மிக சிறந்த ஒரு கடின உழைப்பாளி, அதுக்கு மேலே எந்த வார்த்தையுமே கிடையாது. 24 மணி நேரத்தில் ஒரு 20 மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரு மனிதர் மிஸ்கின் சாருடைய ஃபில்ம் மேக்கிங். ஸோ படத்தில் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் 2 பேருமே கொடுத்துருக்காங்க. ரியலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதோட ஸ்டன் சீக்வன்ஸ் பற்றி அவர் பேசும்போதே கூஸ் பம்ப் வரும் அவருக்கு. இந்த படத்தில் ஆடியோ லான்ச் பதில் வந்து ஆக்ஷன் லான்ச் வந்து பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இன்ஃபேக்ட் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்து ஒரு சில சீன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு சீன், இந்த மாதிரி ஒரு சீன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தை பற்றி பேசும்போது எல்லாமே ஒரு சின்ன ஆர்வம் அவரை தாண்டி பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே பேசிட்டு இருப்பாரு. விஷால் சார் பார்க்காத சில சீன், காட்சி, ஃபைட் எல்லாமே இந்த படத்தை போட்டு காமிச்சாரு. உண்மையிலே விஷால் சாருடைய கேரியரில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் நான் அடித்து சொல்கிறேன். ஏன்னா அதில் வந்து ஒரு சைனீஸ் ஃபைட் ஒன்று போட்டு காமிச்சாரு. உண்மையிலேயே ஒரு கொரியன் ஃபைட், ஒரு ஹாலிவுட் ஃபைட் எப்படி பார்ப்போமோ அந்த ஒரு ஃபீல் அந்த டீம் அழகாக கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு விஷயமே அதில் ரசிக்கக்கூடிய எல்லா விஷயமே இருக்குது. கண்டிப்பாக அந்த துப்பறிவாளன் எல்லாருக்கும் ஒரு வெற்றிகரமான படமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுறேன் இந்த படத்தில். ஜஸ்ட் 2-3 டேஸ் தான் ஷூட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஷூட் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக ஷூட் பண்ணேன், ரொம்ப என்ஜாய் பண்ணி ஷூட் பண்ணேன். அண்ட் ஆஃப்டர் மெனி இயர்ஸ் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கோப்பாக இருந்தது. அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட். ஐ லவ்ட் ஒர்க்கிங் வித் யூ மிஸ்கின் அண்ட் விஷால். ஹாலிவுட்னு நம்ம பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம். பட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹாலிவுட் படத்தை பற்றி நம்ம பெருசாக பேசவே மாட்டோம். அண்ட் இதில் நான் கூட நடிச்சிருக்கேன். சும்மாவே நான் ஜெனரலாக ஒரு மாதிரியான ஆள், ஜாலியான ஆள். இந்த டீமும் அதே மாதிரி. ஸோ they really took good care of me and I was having good fun. விஷால் பிரதரை வந்து எவ்வளோ படங்களில் பார்த்துருக்கோம். நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு இது வரைக்கும். எல்லா படங்களையும் வேற வேற வெரைட்டி பண்ணியிருக்காரு. பட் இது வரைக்கும் வந்த எல்லா கேரக்டர்ஸை விட இது தனியாக புதுசாக தெரியுது. என்னை வந்து வேற மாதிரி எனக்கே தெரிகிற மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை திரு மிஷ்கின் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட் மிஷ்கின் சார். அண்ட் விஷால் இஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன் அண்ட் ஐம் ஷூர் இஸ் நாட் கோயிங் டு ரிமைன். காமராஜராக இருக்க மாட்டார், எனக்கு நல்லா தெரியும். கொள்கையில் இருப்பார், பர்சனல் லைஃப்பில் இருக்க மாட்டார். ஸோ ஆசம் ஃபிலிம். இந்த ஜர்னியில் நானும் ஒரு பேசஞ்சராக இருந்து ட்ராவல் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி ஒரு மேடை சத்யம் தியேட்டரில் நான் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். பக்கத்தில் உட்காந்து போது கேட்டேன், சார் என்னோட கனவு நிஜமாயிடுச்சு, ட்ரீம் கம் ட்ரூ. நான் என்ன கேட்டேன்னா, சார் ப்ளீஸ் உங்களோட ஒர்க் பண்ணணும். எனக்கு டபுள் போனஸ் கொடுத்துருக்காரு.
இதில் நான் நடிச்சிருக்கேன், என் பையனும் நடிச்சிருக்கான். இதோட ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவுமே கிடையாது. இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமதி.